தமிழக முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மருத்துவர்களோடு அவர் ஆலோசிக்க இருக்கிறார். எதனால் இது நடந்தது அப்படின்றத கேட்டறிய இருக்கிறார். மருத்துவர்களோடு அவர் அமர்ந்திருக்கிறார். மருத்துவர்களோடு இந்த ஆலோசனை நடக்கிறது, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற ஆலோசனையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நூற்றி 11 பேர் காயமடைந்து சிகிச்சையில் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்னன்றதை முதலமைச்சரிடம் மருத்துவ குழுவினர் டாக்டர்கள் விளக்குறாங்க. நள்ளிரவு நேரம் 4 மணியை தொடப்போகிறது. 4 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். மருத்துவ குழுவினரோடு முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மருத்துவமனையில் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 39 பேருடைய உடல்கள் வைக்கப்பட்டிருக்கு. இவர்கள் அங்கிருந்து அவர்களுடைய ஊர்களுக்கு, அவர்களுடைய வீடுகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட இருக்கிறாங்க. அவர்களுக்கு, அவர்களுடைய உறவினர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிலைமையை கேட்டறிவதற்காக அமைச்சர்களை அனுப்பியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தற்போது களத்திற்கு, அதாவது நிகழ்வு நடந்த கரூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தில் இன்று 7 மணிக்கு இந்த அசம்பாவிதம் நடந்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்திற்குள்ளெல்லாம் அவங்க யார் என்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் எடுத்து யார் உயிரிழந்தாங்க அப்படின்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை 4 மணிக்கு அவர்களுடைய உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.